இவங்க சொன்ன டிசைன் பர்ஃபெக்டா வரணுன்றதுக்காக நாங்க ப்ராக்டிஸ் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அவங்க முன்னாடியே ட்ரையல் மேக்கப் பார்க்கணும். நாங்க இவங்க கொடுக்குற காசுக்கு இந்த சந்தான காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு அனுஷ்கா, சமந்தா, திரிஷா எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்களா? நான் இந்த மாதிரி பேசுற ஆளே இல்லை, எல்லாருக்கும் எனக்கு தெரியும். சிரிக்கிறாங்க. எல்லாத்தையும் எனக்கு அவ்வளவு கடுப்பாயிடுச்சு. நீங்க கொடுக்க மனசு இல்லைன்னா நீங்க வேற எவராவது பார்த்து போக வேண்டியதானே. எதுக்கு எங்க உயிரை வாங்குறீங்க? அவ்வளவு தூரம் கெஞ்சி 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 கேட்க தெரியுதுல்ல. இப்போ நான் ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு மேக்கப் பிடிக்காம இல்ல, மெஹந்தி பிடிக்காம இல்ல, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டோம். காசு கொடுக்கறதுல மட்டும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு கரிசனம் வருது? நீங்க இதுக்கு இவ்வளவுதானே கேட்டீங்க, இதுக்கு அவ்வளவுதானே கேட்டீங்க. நீங்க கேட்ட அளவுக்கு போட்டீங்க. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எதுவும் பேச முடியாம நீங்க கேட்கறது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு இருந்தது. இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு டைம் ஆகும், இவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு காமனா இருக்கிற ஆளுங்க யாருக்கா இருந்தாலும் தெரியும். நீங்க இதுக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆக்குறீங்க. மெஹந்திக்கு 8 மணி நேரம்லாம் ஆகல. நடுவில் லஞ்சுக்கு போயிட்டு வந்தாங்க. லஞ்சுக்கு போயிட்டு வந்தது, கைக்கு போட்டது, காலுக்கு போட்டது, ஃப்ரண்ட்டுக்கு இவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம்? ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸான மெஹந்தி ஆர்டிஸ்டாவே இருக்கிறீங்கன்னா நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபுல் கைக்கு, ஃபுல் காலுக்கு, 2 கைக்கும் 2 காலுக்கு போடுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? நடுவில் லஞ்ச் பிரேக்கு 3 மணி நேரம். இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 8 மணி நேரம் ஆகுமான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்டே கேட்கல. எல்லா வேலையும் எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கினேன். உங்களோட மேக்கப் பத்தி உங்களோட ரிவ்யூ எதா இருந்தா சொல்லுங்க மேம் சொல்றேன். பேசுற வரைக்கும், பண்ற வரைக்கும், நாங்க இருந்து வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் சிரிச்சு முகமா வாங்கிக்கின்னு எங்க உழைப்ப எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு ரிவ்யூ மட்டும் இவ்வளவு கேவலமா அனுப்பி வச்சிருக்கீங்களே. நீங்களாம் எவ்வளவு கேவலமான ஆளுன்னு நான் யோசிக்க முடியாதா? எனக்கு இப்படிதான் வார்த்தைங்கெல்லாம் வருது. நான் தப்பா பேசுறேன்னு யோசிச்சுக்காதீங்க. எனக்கு இப்படிதான் வார்த்தை வருது. சாரி ப்ரீ ப்ளீட்டிங்க்கு 2 சாரியை கொடுத்துருந்தாங்க. இன்னொன்னு அங்க மாத்தி விடணும். ஃபங்க்ஷன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6:07 ஃபங்க்ஷன். 6:07 ஃபங்க்ஷன்னா நான் 8 மணிக்கு இங்க இன்னொரு புக்கிங்க்கு வர சொல்லியிருந்தேன். 8 மணிக்கு 6:07 மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் முடிகிற டைம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகிதான் நம்ம இங்க வர டைம் சொல்லியிருக்கோம். 8 மணிக்கு நீங்க இன்னொரு புக்கிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் புக் பண்றதுக்காக வரணும்னு சொல்லியிருக்காங்க. 6:07 ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 8 மணி ஆகுது. நாங்க வர்றது 3 மணிக்கு வரணும்னு சொன்னோம். இல்லக்கா போட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்றாங்க, நீங்க 2:30 மணிக்கு வர முடியுமான்னு கேட்டீங்க. சரிப்பா, நாங்க எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்காக போயிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க இவ்வளவுதான் பேசுனீங்க, இதுக்கு நீங்க இவ்வளவுதான் சொன்னீங்கன்னு நான் சொல்றேன். ஓப்பனா அந்த பொண்ணு பாக்குறதா இருந்தாலும் பாத்துட்டு போட்டோம். இத்தனைக்கு அந்த போட்டோ ஷேர் பண்ணக்கூடாதான், அவங்க ஹப்பி போட்டோ ஷேர் பண்ணிக்கூடாதான், எந்த கிளாஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடாதான், எந்த சோசியல் மீடியாலும் யூஸ் பண்ணக்கூடாதான். ஆன் த ஸ்பாட் நாங்க உட்காந்துட்டு இருக்கும் போதே அவங்களுடைய கொலீக்ஸ் போட்டோ எடுத்து ஷேர் சாட்லயோ ஸ்னாப்ல ஏதோ போடுறாங்க. அதெல்லாம் போடலாம் உங்களுக்கு ஓகே.